பென்சில் வாங்கி கொடுத்து உங்களோட பேசிட்டு இருந்து போறக்காக வந்திருக்காங்க. எப்போ வேணால் நம்ம டீச்சர் வருவாங்க. மாதம் மீட்டிங் நம்ம டீச்சரை எஸ்எம்சியில் கல்வியாளராக போட்டிருக்கோம். அதனால் என்ன செஞ்சுருவாங்க, மாதம் நம்ம ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. நம்ம டீச்சர் எப்பயுமே நாங்கள் ரிப்பேர் ஆகிற வரைக்கும் நம்ம டீச்சர் என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. அதனால் நீங்களாம் சொன்னோட கேட்டு நல்ல பிள்ளைங்களா இருந்தால் மாதம் வரேன்னு சொல்லியிருக்காங்க டீச்சர். நீங்கள் சேட்டை பண்ணால் வரமாட்டேன்னு இருக்காங்க. நம்ம சேட்டை பண்ணுறியா சொன்னோட கேட்குறியா? கேட்குறீங்களா? இப்போ எல்லாரும் டீச்சர் பிஸ்கட் தருவாங்க. டீச்சர் உங்ககிட்ட பேசுவாங்க. பேசிட்டு பிஸ்கட் பென்சில்லாம் வாங்கிட்டு டீச்சர் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் ஊற்றுப்போம். சரியா? சரி, நீங்களாம் நல்ல பிள்ளைங்கப்பா. எல்லாரும் காலை வச்சு மேலே எல்லாம் செய்யணும். நல்ல விளக்கணும். அப்புறம் முதல்ல எல்லாரும் காலை எழுந்திரிச்சோடனே பாத்ரூம் போயிட்டு வரணும். டாய்லெட் போயிட்டு வரணும். யாரும் இங்கே வந்து போகக்கூடாது. காலை உணவு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வரிசையாக போகக்கூடாது. சரியா? காலை எழுந்திரிச்சோடனே எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு பாத்ரூம் டாய்லெட் போயிட்டு குடிச்சு தினைக்கும் குடிக்கணும். சரிதா? தினைக்கும் பல்லு வச்சு குடிச்சு முதல் நாளே போய் உங்கள் யூனிஃபார்ம்லாம் துவைச்சி வச்சுருந்தேன். யூனிஃபார்ம் போட்டு தலையை சொல்லி நீட்டாக எல்லாரும் இங்கே காலையில் சாப்பிட வந்துடணும். எல்லாரும் வந்து சாப்பிடலாம். டீச்சர் நம்ம கையாக நீ உங்களுக்கு தெரியும்லப்பா பேசிட்டாங்க. அம்மா அப்பா சொல்றாங்க என்ன சொல்றாரோ நீங்க கேட்கணும். ரெண்டாவது பிள்ளைங்க அப்படிதான். நல்லா படிக்கணும். டீச்சர் என்ன நடத்துறாங்களோ அந்த வீட்டுல போய் உட்காந்து என்ன பார்த்தீங்கன்னா எழுதணும், படிக்கணும். ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்து நினைக்கும். வீட்டு பாடம் எழுதிட்டு வந்து டேபிளா அடிக்கணும். டீச்சர் வந்து நேரம் செய்வாங்க. கை போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா விளையாடுவாங்க. ஒருத்தருக்கு சண்டை போடக்கூடாது. பெரிய பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்கள கவனிச்சிடும். ஒன்றாவது பிள்ளை சின்ன பிள்ளைங்களா அவங்க யாரும் வெளியில போகாம 5வது 4வது போனாங்கலாம் என்ன செய்யணும், அவங்க கவனிச்சுக்கிட்டு செய்வாங்க. நீங்க விளையாடாம அவங்கள பார்த்துக்கிட்டு காலையில் வந்தானே வாய்ப்படுத்துவாங்க. சாப்பிட்றத என்ன செய்ய எல்லாரும் உட்கார வச்சு அந்த 1வது 2வது எழுதி சொல்லி கொடுங்க. 4 5 வாய்ப்பாடு. அப்புறம் அன்னன்னைக்கு என்ன நடத்துற பாட்டு வீட்டு பாடம் லீடர்லாம் வந்து என்ன செய்யலாம், எல்லாரும் வச்சு படிக்க வைக்கணும். யாருமே விளையாடா பேர் எப்படி வச்சுக்கணும். என்ன சொல்றோமோ நல்லா பேசிட்டே இருக்காரு. அவங்கள உட்கார வச்சு படிக்க வைக்கணும். யாருமே விளையாடக்கூடாது. விளையாடா பேர் எழுதி வச்சுருவாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சுருவோம். நாங்கள் டீச்சர்லாம் ஒன்று தர வேண்டாம். பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு எல்லாமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் விளையாடுறதா பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. நல்லா படிக்கலைன்னா இப்படி ஸ்கூலில் வச்சுக்க முடியுமா? நம்ம ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல் அவார்டு வாங்கியிருக்கோம்ல. நம்ம ஸ்கூல் தான் இது பெஸ்ட் ஸ்கூல். நிறைய அவார்டு வாங்கியிருக்கோம். நிறைய கலை திருவிழாவில் ஒவ்வொன்றையும் நம்ம நிறையா போட்டிகளுக்கெல்லாம் போய் நல்லா நம்ம நிறையா பரிசு வாங்கியிருக்கோம்ல. எல்லாரும் நல்லா படிக்கிறோம். ஒழுங்காக ஸ்கூல் போடுறோம். சரியாப்பா? சரி இல்லைங்க. ஓகே நல்லா சரியா?